ஹலோ கிட்ஸ், வெல்கம் டு சூப்பர் கிட்ஸ் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் 4th ஸ்டாண்டர்ட் செகண்ட் டேர்ம் சயின்ஸ் ஃபுட்டுன்ற லெசனை தான் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம லெசனுக்குள்ளே போகலாம். Hello kids. Today 4th standard science term 2 unit 1. The lesson name is food. Learning objectives: differentiate between raw and cooked food items, understand the different methods of cooking, describe the different types of cooking utensils, identify hygienic food and food to be consumed during illness, explain the importance of not wasting food. Children, listen. இன்னைக்கு என்ன லெசன் பார்க்க போகிறோன்னா ஃபுட் லெசன் பார்க்க போகிறோம். அதில் என்னெல்லாம் பார்க்குறோன்னா ரா ஃபுட்டும் குக்டு ஃபுட்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் ஆஃப் குக்கிங், எப்படி டிஃப்ரெண்ட் டைப்ஸில் குக் பண்ணலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம், எப்படி நம்ம ஹைஜீனிக்காக சாப்பிடணும், எப்படி ஹைஜீனிக் ஃபுட்டு நம்ம எடுத்துக்கணும் அப்படின்றத பார்க்க போகிறோம். அப்புறம் ஃபுட்டு நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது, அதனோட இம்பார்ட்டன்ஸ், ஃபுட்டோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்ட்டு பார்க்க போகிறோம். இன்ட்ரடக்ஷன்: ஃபுட் இஸ் ஒன் ஆஃப் த பேசிக் நீட்ஸ் ஆஃப் லைஃப். We get energy for all our activities from food. Food obtained from the nature provides all the nutrients to our body. But see the advertisement. We are attracted towards junk food. In this lesson, we will about food items that are good for our health, cooking methods and the importance not wasting food. நான் மேலே என்ன சொன்னனோ லேர்னிங் ஆப்ஜெக்டிவ்ஸில் அதே தான் இங்கே இன்ட்ரடக்ஷனில் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், ஃபுட்டுன்னு கொடுத்துருக்காங்க, லெட்டர்ஸ் டூன்னு கொடுத்துருக்காங்க, கிளாஸிஃபை த ஃபாலோயிங் ஃபுட் ஐட்டம்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே என்ன ரெண்டு டேப்லெட் காலம் இருக்குது பாருங்கள். ஃபுட் ஐட்டம்ஸ் ஃப்ரம் பிளான்ட்ஸ், ஃபுட் ஐட்டம்ஸ் ஃப்ரம் அனிமல்ஸ். நம்ம எந்த ஃபுட்டெல்லாம் பிளான்ட்ஸ்லேருந்து எடுத்துக்கிறோம், எந்த ஃபுட்டெல்லாம் அனிமல்ஸ் நமக்கு கொடுக்குது அப்படின்றது தான் இங்கே கொடுத்துருக்காங்க, கிளாஸிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. கேரட், எக், கோகனட் ஆயில், மில்க், ரேடிஷ், மீட், பொட்டேட்டோ, கர்ட், பிரிஞ்சால், லேடிஸ் ஃபிங்கர், ஃபிஷ், ட்ரம்ஸ்டிக், பட்டர், ஆனியன், பட்டர் மில்க், குக்கும்பர், கீ. இதெல்லாம் எதெல்லாம் நமக்கு அனிமல்ஸ்லேருந்து கிடைக்குது, எதெல்லாம் நம்மளுக்கு பிளான்ட்ஸ்லேருந்து கிடைக்குதுன்னு இங்கே கிளாஸிஃபை பண்ணணும் சில்ட்ரன். சில்ட்ரன் லிசன். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பாருங்கள். இன் அவர் டெய்லி லைஃப் we depend on plants and animals for our food. Some can be eaten raw, but most of them need to be cooked. Let's see what food can be eaten raw and which one needs cooking. என்னென்னா, நம்ம டெய்லி லைஃப்பில், தினதோற வாழ்க்கையில் நம்மளோட லைஃப்பில் பிளான்ட்ஸு நமக்கு ஃபுட்டு பயன்படுது. அதே மாதிரி அனிமல்ஸ்லேருந்தையும் நம்ம ஃபுட்டாக எடுத்துக்கிறோம். நிறைய ஃபுட் நம்ம ரா ஃபுட்டாக சாப்பிடலாம், ரானா பச்சையாக குக் பண்ணாமல். ஆனால் மோஸ்ட் ஆஃப் த ஃபுட் நம்ம எப்படி சாப்பிடணும்னா குக் பண்ணி தான் சாப்பிடணும். ரா ஃபுட்டு நீங்கள் கொடுத்துருக்காங்க. அன்குக்டு ஃபுட், ரா ஃபுட்னா குக் பண்ணாமல் பச்சையாக சாப்பிட்றது. ஃபுட் தட் வி ஈட் டைரக்ட்லி வித்தவுட் குக்கிங் இஸ் கால்ட் ரா ஃபுட். நம்ம குக் பண்ணாமல் அப்படியே டைரெக்டாக சாப்பிட்றதுக்கு பேர் தான் ரா ஃபுட்டுன்னு பேர். வி ஈட் ஃப்ரூட்ஸ், சம் வெஜிடபிள்ஸ், டியூபர்ஸ் அண்ட் நட்ஸ் இன் த ரா ஃபார்ம். என்னென்னா, சம் ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ்லாம் நம்ம அப்படியே வேக வைக்காமல் குக் பண்ணாமல் அப்படியே சாப்பிடலாம். நட்ஸ், டியூபர்ஸ்னால் கிழங்குகள், நட்ஸ்னால் விதைகள், கேஷ்யூ நட், கிரவுண்ட் நட் அந்த மாதிரிலாம் இருக்குது இல்லையா, அது. சம் பல்சஸ் அண்ட் செரல்ஸ் ஆர் ஆல்சோ ஈட்டன் ஆஸ் ரா ஃபுட். ஆல் ரா ஃபுட் மஸ்ட் பி வாஷ்டு வித் க்ளீன் வாட்டர் பிஃபோர் ஈட்டிங். நம்ம எந்த ரா ஃபுட் சாப்பிட்டாலும் அதை சாப்பிட்றதுக்கு முன்னாடி நம்ம க்ளீன் வாட்டரில் கழுவிட்டு தான் சாப்பிடணும். சம் ஆஃப் த ரா ஃபுட் ஐட்டம்ஸ் ஆர் கிவன் பிலோ. இங்கே கொடுத்துருக்காங்க சம் ரா ஃபுட் ஐட்டம்ஸ். ஃப்ரூட்ஸ் கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு பிக்சரில், செகண்ட் பிக்சரில் வெஜிடபிள்ஸ் கொடுத்துருக்காங்க, தேர்ட் பிக்சரில் டியூபர்ஸ் கொடுத்துருக்காங்க, ஃபோர்த்து பிக்சரில் நட்ஸ் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நாம் அப்படியே குக் பண்ணாமே சாப்பிடலாம். லெட் அஸ் மேக்
ஷல் வி மேக் சம் சேலட்? நம்ம சில சேலட்லாம் செய்யலாமா? வெஜிடபிள் சேலட் இருக்குது, ஃப்ரூட் சேலட் இருக்குது, அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க கீழே. கலெக்ட் சம் ரா ஃபுட் ஐட்டம்ஸ் அவைலபிள் இன் யுவர் லொக்காலிட்டி, க்ளீன் தெம் வித் ஃப்ரெஷ் வாட்டர். உங்கள் பக்கத்தில் வந்து என்னெல்லாம் உங்களுக்கு ஃபுட் ஐட்டம்ஸ் அவைலபிளாக இருக்கோ அதை நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கலாம். கலெக்ட் பண்ணி அதை வந்து உங்கள் ஃப்ரெஷ் வாட்டரில் கிடைக்கும். ஃப்ரூட்ஸ் ஆர் வெஜிடபிள்ஸ் எது வேணாலும் இருக்கலாம். கட் தெம் இன்டு ஸ்மால் பீசஸ், கீப் த நட்ஸ் ஓல். என்னென்னா நம்ம வந்து அதை பீஸாக கட் பண்ணிக்கலாம். க்ளீன் வாட்டரில் வாஷ் பண்ணிவிட்டு புட் தெம் இன் எ பவுல், தென் ஆடட் சால்ட். நம்ம வந்து கொஞ்சம் சால்ட்டை சேர்த்துக்கலாம், ஸ்பைசஸ் அண்ட் மிக்ஸ் இட் வெல். கொஞ்சம் ஸ்பைசஸ், அதுக்கு நமக்கு தேவையான காரம் ஏதாவது தேவைப்பட்டதுன்னா காரம் சேர்த்துக்கலாம், அப்புறம் சால்ட் சேர்த்துக்கலாம். அப்புறம் என்ஜாய் யுவர் டேஸ்டி சேலட். நீங்கள் வந்து அதை ஒரு சேலடாக நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். ஓகேவா சில்ட்ரன்? லிசன் சில்ட்ரன், நெக்ஸ்ட்டு நாம் என்ன பார்க்க போகிறோம்? குக்டு ஃபுட். We cannot eat all the food items in raw form. Food that needs to be processed using heat before it can be eaten is called cooked food. நம்ம எல்லா ஃபுட்டையும் பச்சையாக சாப்பிட முடியாது. ஒரு சில ஃபுட்டு, மோஸ்ட் ஆஃப் த ஃபுட் வந்து நம்ம குக் பண்ணி தான் சாப்பிட முடியும். அதற்கு பெயர் தான் குக்டு ஃபுட். நம்ம ஹீட் பண்ணி பாயில் பண்ணிலாம் சாப்பிட்றோம் இல்லையா, அதுக்கு பேர் தான் குக்டு ஃபுட். வை ஷுட் வி குக் ஃபுட்? ஏன் நம்ம குக் பண்ணி சாப்பிட்ணும்? குக்டு ஃபுட் இஸ் டைஜஸ்டட் ஈஸிலி. நமக்கு ஈஸியாக ஜீரணம் ஆகிடும். குக்கிங் சாஃப்ட்னஸ் த ஃபுட் மெட்டீரியல்ஸ். அந்த ஃபுட் மெட்டீரியல்ஸ் வந்து நமக்கு சாஃப்டாக கிடைக்கும். குக்கிங் கில்ஸ் ஜெம்ஸ். நம்ம வந்து குக் பண்ணுறதுனால அதில் இருக்கிற கிருமிகள்லாம் அழிஞ்சிரும். குக்கிங் ஆட்ஸ் டேஸ்ட் அண்ட் ஃப்ளேவர் டு ஃபுட். என்னென்னா நமக்கு டேஸ்ட்டையும் ஃப்ளேவரையும் கொடுக்கும். அதனால் நம்ம குக் பண்ணி சாப்பிடணும். இங்கே உங்களுக்கு கீழே கொடுத்துருக்காங்க ஒரு 3 பிக்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து இங்கே குக் பண்ணி வச்சுருக்கிற நம்ம ரைஸு, சாம்பார், அதுக்கு பொரியல், அதெல்லாம் வந்து நம்ம குக் பண்ணி சாப்பிட்றதுலாம் இருக்குது. 3 பிக்சரில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள். நெக்ஸ்ட்டு ட்ரை டு ஆன்சர் கொடுத்துருக்காங்க. ரைட் எனி 5 ரா அண்ட் குக்டு ஃபுட். இங்கே ஃபஸ்ட்டு ஏல ரா ஃபுட், உங்களுக்கு தெரிஞ்ச ரா ஃபுட் ஐட்டம்ஸ் 5 எழுதுங்க. குக்டு ஃபுட் ஐட்டம்ஸ் 5 எழுதுங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு குக்கிங் மெத்தட்ஸ் அண்டு ஹேபிட்ஸ். திங்க் அண்ட் ஆன்சர் நீங்கள் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு கீழே. சில்ட்ரன், லுக் அட் த மெனு கார்டு given here. Do you see food items on this menu? Do you think all these items are cooked the same way? இங்கே ஒரு ஹோட்டலோட மெனு கார்டு கொடுத்துருக்காங்க. நீங்கள் இதை வந்து கவனிங்க. இங்கே என்ன ஃபுட்டெல்லாம் கொடுத்துருக்காங்க அதை திங்க் பண்ணுங்கள். அந்த மெனு கார்டில் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க? இட்லி, தோசை, மெதுவடை, பூரி, மசாலா, அப்புறம் இடியாப்பம், பொங்கல், காஃபி, பாதாம் மில்க், அதெல்லாம் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் எப்படி, எந்த வழியில் அதெல்லாம் குக் பண்ணுவாங்க அப்படின்றத திங்க் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு நாம் என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி, சம் ஆஃப் த காமன்லி யூஸ்டு குக்கிங் மெத்தட்ஸ் ஆர் கிவன் பிலோ. நம்ம ஒரு சில மெத்தட்ஸில் நம்ம குக் பண்ணுறோம் இல்லையா, அது ஒரு சிலது கொடுத்துருக்காங்க. என்னென்னு பாருங்கள். ஃபர்ஸ்ட் பாயிலிங். It is a method of cooking food by immersing it in boiling water. நம்ம ஒரு சில ஃபுட்டெல்லாம் வாட்டரில் பாயில் பண்ணி வேக வச்சு சாப்பிட்றோம். ஸோ தட் த ஃபுட் பிகம்ஸ் சாஃப்ட். என்னென்னா வேக வச்சு சாப்பிட்றதுனால அந்த ஃபுட் வந்து சாஃப்டாக இருக்குது. எக்ஸாம்பிள் என்னென்னா ரைஸ் அண்ட் எக். ஸ்டீமிங்னா ஆவியில் வேக வைக்கிறது. இட் இஸ் a method of cooking food in steam by immersing the vessel in a container with boiling water. என்னென்னா ஒரு கண்டெய்னரில் வாட்டர் போட்டுட்டு அதை வந்து நம்ம ஆவியில் வேக வச்சு சாப்பிட்றோம். எக்ஸாம்பிள் இட்லி அண்ட் இடியாப்பம். ப்ரெஷர் குக்கிங். இட் இஸ் a method of cooking food in a pressure cooker. எக்ஸாம்பிள் ரைஸ், தால். நம்ம அரிசி, பருப்பெல்லாம் வந்து ஒரு சிலதெல்லாம் ப்ரெஷர் குக்கரில் வச்சு நம்ம வேக வச்சு சாப்பிட்றோம். ஒரு சிலது ரோஸ்டிங். It is a method of cooking food by heating on a தவா ஆர் ஃப்ரையிங் பேன் வித்தவுட் கவரிங் இட். என்னென்னா ஒரு தவாலேயோ இல்லை ஃப்ரையிங் பேன்லேயோ கடாயிலையோ போட்டு நம்ம வறுத்து எடுக்கிறோம் இல்லையா, அதுக்கு பேர் தான் ரோஸ்டிங். எக்ஸாம்பிள் கிரவுண்ட் நட்ஸ் அண்ட் கேஷ்யூ நட்.
ஃப்ரையிங்னா நம்ம எண்ணெயில் ஃப்ரை பண்ணி சாப்பிட்றது, ஆயிலில் ஃப்ரை பண்ணி சாப்பிட்றது. இட் இஸ் எ மெத்தட் ஆஃப் குக்கிங் ஃபுட் இன் ஹாட் ஆயில். சூடான எண்ணெயை சூடாக்கி அதில் பாயில் பண்ணி வேக வச்சு சாப்பிட்றது தான். எக்ஸாம்பிள் சிப்ஸ் அண்ட் பூரி. குக்கிங் மெத்தட்ஸ் இங்கே ஒரு மெத்தட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு மாய்ஸ்ட் ஹீட், அப்புறம் ட்ரை ஹீட், அப்புறம் அதர் மெத்தட்ஸ். மாய்ஸ்ட் ஹீட்னா நம்ம பாயில் பண்ணுறது, ஸ்ட்ரீமிங் பண்ணுறது, ப்ரெஷர் குக்கரில் வைக்கிறது. ட்ரை ஹீட்னா ரோஸ்டிங், பேக்கிங் அண்ட் ஃப்ரையிங். அதர் மெத்தட்ஸ் வந்து மைக்ரோவேவ் குக்கிங் அண்டு சோலார் குக்கிங். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம், குக்கிங் ஹேபிட்ஸ். வாஷ் யுவர் ஹேண்ட்ஸ் வித் சோப் பிஃபோர் குக்கிங். நம்ம குக் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம கைகளை கழுவிட்டு, சுத்தமாக கழுவிட்டு தான் நம்ம குக் பண்ணணும். வாஷ் வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் பிஃபோர் கட்டிங். நம்ம ஃப்ரூட்ஸோ வெஜிடபிள்ஸோ கட் பண்ணுறதுக்கு முன்னாடி அதை வந்து ஒரு வாட்டரில் வாஷ் பண்ணணும். வாஷ் குக்கிங் வெசல்ஸ் அண்ட் நைவ்ஸ். நம்ம எந்த பாத்திரத்தில் நம்ம குக் பண்ணுறோமோ அந்த பாத்திரமோ, நைஃப், கத்தி எல்லாம் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அதெல்லாம் நம்ம வாஷ் பண்ணணும். டோன்ட் குக் ஃபுட் ஃபார் லாங் டைம் பிகாஸ் இட் டெஸ்ட்ராய்ஸ் த நியூட்ரியன்ஸ் ப்ரெசன்ட் இன் த ஃபுட். நம்ம ரொம்ப நேரம் ஃபுட்டை வந்து வேக வைக்கக்கூடாது, ரொம்ப நேரம் குக் பண்ணக்கூடாது. ஏன்னா அதில் இருக்கிற நியூட்ரிஷன்ஸ்லாம் அதில் நமக்கு தேவையான நியூட்ரிஷன்ஸ் கிடைக்காது. அதனால் அதை நம்ம ரொம்ப நேரம் குக் பண்ணக்கூடாது. டோன்ட் யூஸ் த சம் ஆயில் ஃபார் குக்கிங் ஃபுட் மெனி டைம்ஸ். ஒரு எண்ணெயில் நாம் செஞ்சோம்னா அதே எண்ணெயை திரும்ப திரும்ப ரொம்ப நாள் யூஸ் பண்ணக்கூடாது. அதே ஆயிலில் நாம் ரொம்ப நாள் யூஸ் பண்ணோம்னா நமக்கு டிசீஸ் அதெல்லாம் வரும். யூஸிங் த ஃபுட் ஐட்டம்ஸ் ஆஃப்டர் தர் எக்ஸ்பைரி டேட் இஸ் நாட் குக்ட் ஃபார் ஹெல்த். எக்ஸ்பைரி டேட்டை பார்த்துட்டு தான் நாம் ஒரு ஃபுட்டை நம்ம குக் பண்ணணும். அதை நம்ம பார்க்காம நம்ம குக் பண்ணோம்னா நம்மளுக்கு ஹெல்த் ப்ராப்ளம் வரும். லெட்டஸ் டூன்னு கொடுத்துருக்காங்க. டேப்லெட்ஸ் த கிவன் ஃபுட் ஐட்டம்ஸ் அக்கார்டிங் டு த குக்கிங் மெத்தட்ஸ். இதில் குக்கிங் மெத்தட்ஸ் கொடுத்துருக்காங்க. எதெல்லாம் பாயில் பண்ணுறது, வேக வைக்கிறது, ஆவியில் வேக வைக்கிறது, ரோஸ்டிங், ஃப்ரையிங் கொடுத்துருக்காங்க. ரைஸ், பூரி, முறுக்கு, பாப்கார்ன், இட்லி, மில்க், ஃபிஷ், புட்டு, தால், இடியாப்பம் அண்ட் கிரவுண்ட்நட். அதை நீங்கள் கிளாஸிஃபை பண்ணி இங்கே இந்த டேப்லெட் காலமில் எழுதலாம். நெக்ஸ்ட்டு ட்ரை டு ஆன்சர் கொடுத்துருக்காங்க. ரைட் எனி 2 குக்கிங் மெத்தட்ஸ் தட் யுவர் மதர் ஃபாலோஸ். என்னென்னா 2 குக் ஐட்டம்ஸு, நீங்கள் குக்கிங் ஐட்டம்ஸை உங்கள் மதர் எதை ஃபாலோ பண்ணுவாங்களோ அதை நீங்கள் இங்கே ரைட் பண்ணலாம். சே ட்ரூ ஆர் ஃபால்ஸ் கொடுத்துருக்காங்க. யூ ஷுட் வாஷ் யுவர் ஹேண்ட்ஸ் பிஃபோர் குக்கிங். நெக்ஸ்ட்டு வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் ஷுட் பி வாஷ்டு ஆஃப்டர் கட்டிங். நம்ம கட் பண்ணுறதுக்கு முன்னாடி தான் வாஷ் பண்ணணுமே கண்டி, கட் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணக்கூடாது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு குக்கிங் அன்ஸ்டில்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் அண்ட் சைஸஸ். நம்ம குக் பண்ணுற பாத்திரங்கள் இருக்குது இல்லையா, அது வந்து டிஃப்ரெண்ட் சைஸில் இருக்கும், ஷேப்ஸில் இருக்கும். வி யூஸ் ஸ்பெசிஃபிக் அன்ஸ்டில்ஸ் ஃபார் ஈச் குக்கிங் மெத்தட். க்ளே பாட்ஸ் வேர் யூஸ்டு ஏர்லியர். நம்ம வந்து நிறைய பாத்திரங்கள் யூஸ் பண்ணியிருக்கோம். பழங்காலத்துலலாம் வந்து மண் பானைகளில் செஞ்சுருக்காங்க. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அண்டு அலுமினியம் வெசல்ஸ் ஆர் நவ் ஜெனரலி யூஸ்டு ஃபார் குக்கிங். இப்போ நம்ம எதை இது பண்ணுறோன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரம், அப்புறம் அலுமினிய பாத்திரங்களை யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம், குக்கிங் இன் க்ளே பாட். க்ளே பாட்னா மண் பானைகளில் செய்யறது. க்ளே பாட்ஸ் ஆர் வெல் சூட்டட் ஃபார் ஆல் டைப்ஸ் ஆஃப் குக்கிங். நமக்கு வந்து எல்லா வகையான ஃபுட்டும் செய்யறதுக்கு அந்த மண் பானைகள் ஷூட் ஆகும். குக்கிங் இன் க்ளே பாட்ஸ் இம்ப்ரூவ்ஸ் த குவாலிட்டி அண்ட் டேஸ்ட் ஆஃப் ஃபுட் அண்ட் ஆல்சோ ரீடைன்ஸ் த நியூட்ரிஷன்ஸ். என்னென்னா நமக்கு வந்து டேஸ்ட்டும் கொடுக்கும், அதே சமயம் நமக்கு தேவையான நியூட்ரிஷனும் அதுலேருந்து நமக்கு கிடைக்கும். த நேச்சுரல் insulation properties of clay cause heat and moisture to be balanced and circulate throughout the pot and keep the nutrients unharmed and prevent the dish from burning. என்னன்னா நம்ம அந்த மண் பானைகளில் செய்யறதுனால நமக்கு தேவையான நியூட்ரிஷன்ஸ் கிடைக்கும்.
நமக்கு வந்து டேஸ்ட்டு கொடுக்கும். அப்புறம் எல்லா ஹீட்டையும் அது அப்புறம் ஈரப்பதத்தையும் பேலன்ஸ் பண்ணுற அளவுக்கு அந்த மண்பானைகள் இருக்கும். நமக்கு வந்து அதில் உணவு குக் பண்ணி சாப்பிட்றதுனால எந்த வித டிசீஸ் கூட நமக்கு அட்டாக் ஆகாது. பெனிஃபிட்ஸ் ஆஃப் க்ளே பாட் குக்கிங் ஆர் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது பாருங்கள். ஈஸி டு டைஜஸ்ட், ஈஸியாக டைஜஸ்ட் ஆகும், ஜீரணிக்கும். ப்ரிசர்வ் த நியூட்ரிஷன்ஸ் நமக்கு அப்படியே கிடைக்கும். நீட்ஸ் லெஸ் ஆயில் ஃபார் குக்கிங், என்னென்னா ஆயில் வந்து நமக்கு குறைவாக அதில் சமைக்க முடியும். ஆட்ஸ் ஃப்ளேவர் டு த டிஷ், என்னென்னா ஃப்ளேவர் கிடைக்கும். கீப்ஸ் த ஃபுட் வார்ம் ஃபார் எ லாங் டைம், என்னென்னா ஃபுட் வந்து ரொம்ப நேரம் கெடாமல் இருக்கும், ரொம்ப நேரம் தாங்கும் அதில் நம்ம ஃபுட்டு குக் பண்ணோம்னா. கீப்ஸ் த ஃபுட் ஃப்ரம் பிகமிங் ஸ்டீல் சூன். அப்புறம் alkaline property in the pot neutralizes the acidic property in the food. அதில் ஆலிகாலின் அப்படின்ற ஒரு ஆசிடிக்கும் நமக்கு அதிலேருந்து கிடைக்கும். நெக்ஸ்ட்டு இங்கே கொடுத்துருக்காங்க சோலார் குக்கர். do you know கொடுத்துருக்காங்க. it is an appliance which is used to cook food using sunlight. it saves fuel and reduce air pollution. என்னென்னா இந்த சோலார் குக்கரில் நம்ம குக் பண்ண அது என்னது சன்லைட்டில் குக் பண்ணுறது. அது வந்து நமக்கு ஃபியூல் எரிபொருளையும் மிச்சப்படுத்தும், ரெண்டாவது ஏர் பொல்யூஷனை அது கட்டுப்படுத்தும். நெக்ஸ்ட்டு லெட்டஸ் டூ கொடுத்துருக்காங்க. ரைட் த குக்கிங் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் யூஸ்ட் ஃபார் ப்ரிப்பேரிங் கிவன் ஃபுட் ஐட்டம்ஸ், என்னெல்லாம் நம்ம எதில் செய்ய முடியும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஃபுட் ஐட்டம்ஸ் ரைஸ், இடியாப்பம், புட்டு, வடை, சாம்பார், தோசை. நேம் ஆஃப் த குக்கிங் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், எந்த பாத்திரங்களில் செய்யலாம் பாருங்கள், இங்கே ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்காங்க. பேன், பாட், ரைஸ் குக்கர், தவா, இட்லி குக்கர். ஓகேங்களா, அதை நீங்கள் கிளாஸிஃபை பண்ணி எழுதலாம். ரைட் டு ஆன்சர், ரைட் ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ஏர்லியர் பீப்புள் குக்டு தர் ஃபுட் இன் ப்ரெஷர் குக்கர், ஏர்லி பீப்புளெலாம் ப்ரெஷர் குக்கரில் குக் பண்ணாங்களா? நோ. சோலார் குக்கர் ரெடியூஸ் த யூஸ் ஆஃப் ஃபியூல். எஸ். ப்ரெஷர் குக்கர் இஸ் நாட் எ குக்கிங் இன்ஸ்ட்ரக்ஷன். ப்ரெஷர் குக்கர் குக் பண்ணுறது பாத்திரம் கிடையாதா அப்படின்னு கேட்குறாங்க. நோ. ஓகேங்களா. நெக்ஸ்ட் பாருங்கள் மீல் டைம் ஹைஜீன். ஹைஜீன்னா சுகாதாரமாக இருக்கிறது, சுத்தமாக நம்ம அதை க்ளீனாக வச்சு சாப்பிட்றது தான். லுக் அட் த பிக்சர்ஸ் கிவன் பிலோ, விச் ஒன் இஸ் குட் ஃபார் ஹெல்தி, ஒய். எது இதில் நம்ம பாடிக்கு ஹெல்த்து, அது ஏன்னு கேட்குறாங்க. இங்கே ஒரு ஃபஸ்ட் பிக்சரில் எல்லாம் திறந்த வச்சுருக்காங்க, திறந்த வெளியாக வச்சுருக்காங்க. இங்கே வந்து எல்லா பாக்ஸ்லேயும் ஒரு இதில் போட்டு அதை க்ளோஸ் பண்ணி மூடி போட்டு வச்சுருக்காங்க. எது நமக்கு ஹைஜீன், மூடி வச்சுருக்கிறத தான் நம்ம சாப்பிடணும். மீல் டைம் ஹைஜீன் இன்க்ளூட்ஸ் வேஸ் டு மேக் ஷுர் தட் we do not get sick because of the way we eat or make food. Some of the hygienic ways of taking food are given below. என்னென்னா நம்ம மீல் டைம் நம்ம வந்து சாப்பிட்ற பொருள்களும் இடமும் நமக்கு எப்படி இருக்கணும், சுத்தம் சுகாதாரமாக இருக்கணும், ஹைஜீனிக்காக இருக்கணும். ஏன்னா அதனால் நம்ம சுத்தம் சுகாதாரம் இல்லாமல் சாப்பிட்டோம்னா நமக்கு என்ன வரும், சிக்காயிடும், நமக்கு டிசீஸ்லாம் வரும். அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஹைஜீனிக் வேஸ் ஆஃப் டேக்கிங் ஃபுட், எதெல்லாம் நம்ம ஃபுட்டை நம்ம ஹைஜீனிக்காக எடுத்துக்க முடியும், எப்படி அது எந்த வழியில் நாம் அதை எடுத்துக்க முடியும். ஆல்வேஸ் கவர் ஃபுட் டு ப்ரொடெக்ட் தெம் ஃப்ரம் டஸ்ட் அண்ட் இன்செக்ட்ஸ். நம்ம எல்லா ஃபுட்டையும் கவர் பண்ணி தான் வைக்கணும், மூடி போட்டு தான். ஈட் ஃப்ரெஷ் ஃபுட் ஆல்வேஸ், எப்போவுமே நாம் ஃப்ரெஷ் ஃபுட்டாக தான் சாப்பிடணும். அவாய்ட் டேக்கிங் ஃபுட் தட் இஸ் டூ கோல்ட் ஆர் டூ ஹாட், ரொம்ப கோல்டாகவும் சாப்பிடக்கூடாது, ரொம்ப சூடாகவும் ஹாட்டாகவும் சாப்பிடக்கூடாது. அவாய்ட் ஃபாஸ்ட் ஃபுட் அண்டு ஃப்ரைட் ஃபுட், நம்ம ஃபாஸ்ட் ஃபுட் அண்டு ஃப்ரைட் ஃபுட்டில் நிறைய அவாய்ட் பண்ணலாம். ஆல்வேஸ்
வாஷ் யர் ஹேண்ட்ஸ் வித் சோப் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் ஈட்டிங். நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடியும் சாப்பிட்ட பிறகும் நம்ம கைகளை சுத்தமாக கழுவணும். இங்கே ஹெல்த்தி ஃபுட்லாம் கொடுத்துருக்காங்க, இங்கே அன்ஹெல்த்தி ஃபுட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து ஃப்ரெஷ் ஃபுட், ஃப்ரூட்ஸு, நட்ஸு, அப்புறம் மீல்ஸ் அதெல்லாம் கொடுத்துருக்காங்க, மீட்டெல்லாம். இங்கே வந்து அன்ஹெல்த்தி ஃபுட் எல்லாமே என்னது, ஃப்ரை ஃபுட்டு, பீஸா, ட்ரிங்க்ஸு அதெல்லாம் கொடுத்துருக்காங்க, ஐஸ்கிரீம், இதெல்லாம் அன்ஹெல்த்தி ஃபுட். நெக்ஸ்ட்டு பாருங்கள், let us doன்னு கொடுத்துருக்காங்க. டிக் த appropriate one. ஃபுட், ஹைஜீனிக் ஃபுட், ஜங்க் ஃபுட். என்னென்ன ஃபுட் கொடுத்துருக்காங்க, ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ், சமோசா, நட்ஸ், பானிபூரி, வெஜிடபிள் சாலட். இது எதெல்லாம் ஹைஜீனிக் ஃபுட்டு, எதெல்லாம் ஜங்க் ஃபுட்னு இங்கே ரைட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ட்ரை டு ஆன்சர், ரைட் எஸ் ஆர் நோ. ஜங்க் ஃபுட் குட் ஃபார் ஹெல்த், அது நோ ரைட் பண்ணுங்கள், ஏன்னா ஜங்க் ஃபுட்லாம் நம்ம ஹெல்த்துக்கு குட் இல்லை. யூ ஷுட் வாஷ் யுவர் ஹேண்ட்ஸ் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் ஈட்டிங். நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடியும் சாப்பிட்றதுக்கு பின்னும் நம்ம கைகளை வாஷ் பண்ணணும், அது எஸ். நெக்ஸ்ட்டு ஃபுட் டியூரிங் இல்னஸ்னால் நம்ம சிக் ஆகும்போது என்ன ஃபுட்டு நம்ம சாப்பிடணும், எடுத்துக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. திங்க் அண்ட் ஆன்சர். வென் யூ ஆர் சிக், வாட் கைண்ட் ஆஃப் ஃபுட் யுவர் மதர் சர்வ்ஸ் யூ. ஒரு வேளை நீங்கள் சிக்காகும்போது, எப்பயாச்சும் சிக்காகும்போது உங்கள் மதர் உங்களுக்கு என்ன ஃபுட்டு கொடுப்பாங்க திங்க் பண்ணுங்கள் அப்படின்றாங்க. நெக்ஸ்ட் வந்து வென் வி ஆர் சிக் வி ஷுட் அவாய்ட் ஃபுட் ஐட்டம்ஸ் தட் ஆர் ஃப்ரைடு இன் ஆயில். என்னென்னா நாம் எப்போவாவது சிக்கானோம்னா, நமக்கு வந்து ஃபீவரோ இல்லை ஏதாவது வந்ததுன்னா நம்ம என்ன பண்ணணும், ஆயிலில் ஃப்ரை பண்ண ஃபுட்டெல்லாம் நம்ம சாப்பிடக்கூடாது, அதை அவாய்ட் பண்ணணும். ஏன்னா நமக்கு அது டைஜஸ்ட் ஆகிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். we should take energy giving easily digestible food. some of them are given below. நம்ம வந்து ஈஸியாக டைஜஸ்ட் ஆகிற ஃபுட்டை தான் நம்ம சாப்பிடணும். என்னென்னா per age of rice or cereals. per ageனா கஞ்சி, நம்ம கஞ்சி சாப்பிடலாம். அப்புறம் ரைஸ் ஆர் செரல்ஸ் அதை ஈட் பண்ணலாம். ஃப்ரூட் ஜூஸ் சாப்பிடலாம். டெண்டர் கோகோனட்னா இளநீர். நெக்ஸ்ட்டு ஸ்டீம்டு ஃபுட்ஸ் லைக் இட்லி ஸ்டீமில் வச்ச ஐட்டம்ஸை நம்ம ஃபுட் ஐட்டம்ஸை நம்ம ஈட் பண்ணலாம். நெக்ஸ்ட் பாருங்கள், ட்ரை டு ஆன்சர், fill in the blanks. dash is an easily digested food. இட்லி ஆர் பிரியாணி கொடுத்துருக்காங்க. ஆன்சர் இஸ் இட்லி. we should avoid eating dash food. ஜங்க் ஃபுட், ஃப்ரெஷ் ஃபுட் கொடுத்துருக்காங்க, ஜங்க் ஃபுட். ஃபுட் வேஸ்டேஜ், think and answer. do you usually eat your lunch without wasting anything? if you say why do you waste, நீங்கள் எப்பயாச்சும் ஃபுட்டை வேஸ்ட் பண்ணியிருக்கீங்களா, ஏன் வேஸ்ட் பண்ணீங்கன்ட்டு நீங்கள் சொல்லலாம். கேன் யூ சஜஸ்ட் ஃபியூ வேஸ் டு ரெடியூஸ் ஃபுட் வேஸ்ட் இன் யுவர் ஸ்கூல் அண்ட் ஹவுஸ். நீங்கள் வந்து ஃபுட்டை வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு நீங்கள் மற்றவங்களுக்கு சொல்லலாம், சரியா? சொல்வீங்களா? we should not waste food that is not eaten is called leftover food that discarded as waste. following are the simple ways to avoid food wasting. நம்ம வந்து ஃபுட்டை வேஸ்ட் பண்ணக்கூடாது. நம்ம வந்து என்ன பண்ணணும்னா, நம்மளுக்கு தேவையில்லாத ஃபுட்டை வந்து நம்ம எடுத்துக்கக்கூடாது. எவ்வளோ தேவையோ அதை மட்டும் எடுத்துக்கலாம், சரியா? அதுக்கு சில வழிமுறைகள் இருக்குது. டேக் வாட் யூ வில் ஈட் அண்ட் ஈட் வாட் யூ டேக். நீங்கள் என்ன விரும்பி சாப்பிட்றீங்களோ அதை எடுத்துக்கோங்க. நீங்கள் என்ன எடுத்துக்கிறீங்களோ அதை வேஸ்ட் பண்ணாமல் நீங்கள் சாப்பிடணும். ஷேர் த எக்ஸசஸ் ஃபுட்டு. உங்களுக்கு சப்போஸ் உங்கள் ஃபுட் எக்ஸஸாக இருந்துச்சுன்னா அதை நீங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணலாம். கிவ் த எக்ஸசஸ் ஃபுட் டு ஹங்க்ரி அனிமல்ஸ். நீங்கள் சப்போஸ் உங்கள் ஃபுட்டை நீங்கள் எக்ஸஸாக இருந்துச்சுன்னா அதை பசியுள்ள அனிமல்ஸ்க்கு, அங்கே ஒரு டாகோ, ஒரு கேட்டோ, ஏதோ ஒரு பேர்ட்ஸோ எதுக்குன்னா நீங்கள் அங்கே அந்த ஃபுட்டை நீங்கள் வைக்கலாம், சரிங்களா? லிசன் சில்ட்ரன், நெக்ஸ்ட் நாம் என்ன பார்க்க போகிறோம், குக்டு ஃபுட். we cannot eat all the food items in raw form. food that needs to be processed using heat before it can be eaten is called cooked food. நம்ம எல்லா ஃபுட்டையும் பச்சையாக சாப்பிட முடியாது. ஒரு சில ஃபுட்டு, மோஸ்ட் ஆஃப் த ஃபுட் வந்து நம்ம குக் பண்ணி தான் சாப்பிட முடியும். அதற்கு பெயர் தான் குக்டு ஃபுட்.
நம்ம ஹீட் பண்ணி பாயில் பண்ணிலாம் சாப்பிட்றோம் இல்லையா, அதுக்கு பேர் தான் குக்டு ஃபுட். வை ஷுட் வி குக் ஃபுட்? ஏன் நம்ம குக் பண்ணி சாப்பிட்ணும்? குக்டு ஃபுட் இஸ் டைஜஸ்டட் ஈஸிலி, நமக்கு ஈஸியாக ஜீரணம் ஆகிடும். குக்கிங் சாஃப்ட்னஸ் த ஃபுட் மெட்டீரியல்ஸ், அந்த ஃபுட் மெட்டீரியல்ஸ் வந்து நமக்கு சாஃப்டாக கிடைக்கும். குக்கிங் கில்ஸ் ஜெம்ஸ், நம்ம வந்து குக் பண்ணுறதுனால அதில் இருக்கிற கிருமிகள்லாம் அழிஞ்சிரும். குக்கிங் ஆட்ஸ் டேஸ்ட் அண்ட் ஃப்ளேவர் டு ஃபுட், என்னென்னா நமக்கு டேஸ்ட்டையும் ஃப்ளேவரையும் கொடுக்கும், அதனால் நம்ம குக் பண்ணி சாப்பிடணும். இங்கே உங்களுக்கு கீழே கொடுத்துருக்காங்க ஒரு 3 பிக்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து இங்கே குக் பண்ணி வச்சுருக்கிற நம்ம ரைஸு, சாம்பார், அதுக்கு பொரியல், அதெல்லாம் வந்து நம்ம குக் பண்ணி சாப்பிட்றதுலாம் இருக்குது. 3 பிக்சரில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள். நெக்ஸ்ட்டு ட்ரை டு ஆன்சர் கொடுத்துருக்காங்க. ரைட் எனி 5 ரா அண்ட் குக்டு ஃபுட். இங்கே ஃபஸ்ட்டு ஏல ரா ஃபுட், உங்களுக்கு தெரிஞ்ச ரா ஃபுட் ஐட்டம்ஸ் 5 எழுதுங்க. குக்டு ஃபுட் ஐட்டம்ஸ் 5 எழுதுங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு குக்கிங் மெத்தட்ஸ் அண்டு ஹேபிட்ஸ். திங்க் அண்ட் ஆன்சர் நீங்கள் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு கீழே. Children, look at the menu card given here. Do you see food items on this menu? Do you think all these items are cooked the same way? இங்கே ஒரு ஹோட்டலோட மெனு கார்டு கொடுத்துருக்காங்க. நீங்கள் இதை வந்து கவனிங்க. இங்கே என்ன ஃபுட்டெல்லாம் கொடுத்துருக்காங்க அதை திங்க் பண்ணுங்கள். அந்த மெனு கார்டில் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க? இட்லி, தோசை, மெதுவடை, பூரி, மசாலா, அப்புறம் இடியாப்பம், பொங்கல், காஃபி, பாதாம் மில்க், அதெல்லாம் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் எப்படி எந்த வழியில் அதெல்லாம் குக் பண்ணுவாங்க அப்படின்றத திங்க் பண்ணுங்கள். சில்ட்ரன், இதோடு இந்த ஃபர்ஸ்ட் லெசன் முடியுது. ஃபர்ஸ்ட் யூனிட் ஃபர்ஸ்ட் லெசன். நெக்ஸ்ட்டு புக் பேக் எக்ஸசைஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். ஓகே, தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே கிடைக்கும். தேங்க்யூ.